வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 5, தேங்காய் அரைத்து பால் எடுக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, ஏலக்காய், முந்திரி, அனாசி மொக்கு, கல்பாசி. தேவையான அளவு உப்பு, வனஸ்பதி, கடலெண்ணெய், சீரக சம்பா அரிசி 1.25 டம்ளர், தயிர், கல்பாசி தூள், சோம்புத்தூள், ஜாதிக்காய் தூள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கு பிறகு 2 ஸ்பூன் வனஸ்பதி, 2 ஸ்பூன் கடலெண்ணெய், ஆயில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, முந்திரி, அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிருச்சு, ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் அரைச்சி விழுது ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா அரைச்ச விழுது ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கலாம். அனாசி மொக்கு உடச்சி போட்டுக்குங்க. மராட்டி மொக்கு. இப்போ இதில் கல்பாசித்தூள், சோம்புத்தூள், ஜாதிக்காய் தூள் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கங்க வேணும்னா. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். குக்கருக்கு வெயிட் போட வேணாம். இப்படியே தான் வேக வைக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆனியன் ரைத்தாவோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.